மணி அப்படின்னா என்ன? முதலாவது கேள்வி. ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் பண்டமாற்று முறையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம சிந்து சமவெளியில பார்த்தோம் அப்படின்னா பண்டமாற்று முறையில தான் வர்த்தகம் நடந்தது. ஆரம்ப கால எகிப்திலையும் பண்டமாற்று முறையில தான் வர்த்தகம் நடந்தது. அதற்கு பின்னாடி தான் எகிப்திய நாட்டுல தங்க சுரங்கங்கள்லாம் நிறைய அதிகரிச்சு தங்கம் ஒரு பிரதானமான உலோகமா புழங்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் முதல்ல தங்க நகைகளை கொடுத்து அவங்க பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு பின்னாடி தங்க கட்டிகளை கொடுத்து பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த தங்க நகை தங்க கட்டிகள் அப்படிங்கிற பரிவர்த்தனையை 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு மேல நீடிச்சது. இந்த பரிவர்த்தனையில மக்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல்னா, ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்டக்க தங்க கட்டிகளை கொடுத்து பரிவர்த்தனை பண்றாருன்னா முதலாவது விஷயம் அந்த தங்க கட்டியோட எடை என்னன்னு பார்க்கணும். அதுக்கு கொடுக்கிறவர்கிட்டக்கே ஒரு தராசு இருக்கணும், வாங்குறவர்கிட்டக்கே ஒரு தராசு இருக்கணும். ரெண்டாவதாக 2 தங்க கட்டிகளுமே ஒரே தரத்துல இருக்கா? இப்போ ஒன்னு 20 கேரட்டா இருக்கலாம், இன்னொன்னு 15 கேரட்டா இருக்கலாம். அப்போ இந்த 2 தங்க கட்டிகளையுமே பரிவர்த்தனைக்கு முன்னாடி அவங்க உரசி தரத்தை சோதிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையும் இருந்தது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு உலக நாடுகள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ லைடியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் நீங்களே தங்க நகைகளை எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதற்கு மாறாக அரசாங்கமே சின்ன சின்ன உலோக கட்டிகளை உருவாக்கி அந்த கட்டிகள் தரமா இருக்கான்னு பார்த்து ஒரு சரியான எடையில இருக்கான்னு பார்த்து சரியா இருந்ததுன்னா மட்டும் அந்த கட்டிகள் மேல ஒரு முத்திரையை போடுவோம். அப்ப அந்த முத்திரை இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து நீங்க அந்த கட்டிகளை வர்த்தகத்துல பயன்படுத்தலாம், உங்களுக்கு நேரம் மிச்சப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியாக அரசாங்கத்தால எடையும் தரமும் சரிபார்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த உலோக கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உலோக கட்டிகளுக்கு தான் முதல்ல பணம் அல்லது மணி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. இன்னைக்கும் உலகத்துல தங்க நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்களுக்கு தான் உண்மையாகவே பணம் அல்லது மணி அப்படிங்கிற பெயர் பொருந்தும். இன்னைக்கு செம்பு நாணயங்கள்ல கூட நம்ம மணி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காகித பணம் இருக்கு இல்லைங்களா, அதை கூட மணின்னு சொல்றோம். ஆனா பொருளாதாரத்தின் அடிப்படையில இது ரெண்டையுமே நம்ம மணி அப்படின்னு சொல்லக்கூடாது. மணி அப்படின்னா ஒண்ணு அது தங்க நாணயமாக இருக்கணும் அல்லது வெள்ளி நாணயமாக இருக்கணும். அப்ப காகித பணம் இருக்கே, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். காகித பணத்துக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கு. என்ன வரலாறுன்னா, மக்கள் தங்க நாணயங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கப்போ தொழில்கள்லாம் அதிகரிக்குது, பெரிய பெரிய தொழில்கள்லாம் உருவாகுது, பெரிய பெரிய பணவர்த்தனைகள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சந்தைக்கு ஒரு பெரிய வியாபாரி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இருக்க நிறைய தங்க நாணயங்களை ஒரு வண்டியில போட்டு அந்த வண்டிக்கு நிறைய பாதுகாவலர்களை போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அந்த சந்தைக்கு போகணும். திருப்பி அந்த சந்தையிலேருந்து பொருளை அவர் வாங்கிட்டு வரணும். இப்படி நடக்கிறப்போ நடுவுல யாராவது திருடர்கள் வழிமறைச்சு அந்த தங்க நாணயங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த தொழிலதிபர் அன்னையோட பிச்சைக்காரனா மாற வேண்டியதுதான். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது.